வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த முழு உலக வாழ்க்கையும் ஏமாற்றும் இன்பம்தான். எல்லாமே ஒரு நாள் முடிந்துவிடும், அழிந்துவிடும். சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் அழிந்துவிடும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சங்கையும் வலுப்பமும் நிறைந்த அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் நிலையாக இருப்பார். ஹல் أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவனுக்கு பெயர் கூட இருக்கவில்லை. இன்றைய கடைசி கணக்கெடுப்பின்படி உலகத்தில் ஆக கூடையான பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் 13,30,00,000 மக்கள் இன்று வாழ்கிறார்கள் முஹம்மது என்ற பெயரோடு. முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொன்னார் ஃபாரசி மொழியில், பஅதஸ் ஹுதா பஸ்ரக்தூஹி கிஸ்ஸா முக்தஸர். யா ரசூலல்லாஹ், சுருக்கமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பின்னால் எல்லாமே நீங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتوكل على العزيز الرحيم الذي يراك حين تقوم وتقلبك في الساجدين إنه هو السميع العليم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹலகஸ் ஸௌஜைனி ذكر والأنثى, ஆண் பெண் ஜோடிகளாக படைத்தவன். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் எம் அண்ணல் பெருமானாரின் அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய அருமை தோழர்கள், உயிரிலும் இனிய மனைவிமார்கள், கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும்.
நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமிக்க கனவான்களே, உயர்ந்த உலமாக்களே, வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலாவதாக ஹுதுபா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் அதை செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிந்து போகக்கூடியது இந்த உலகம். அல்லாஹ் சூரா ஆல இம்ரானில் சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த முழு உலக வாழ்க்கையும் ஏமாற்றும் இன்பம்தான். எல்லாமே ஒரு நாள் முடிந்துவிடும், அழிந்துவிடும். அல்லாஹு தஆலாவை தவிர மற்ற எதுவுமே இந்த உலகத்தில் நிலையானது அல்ல. அதான் சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் அழிந்துவிடும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சங்கையும் வலுப்பமும் நிறைந்த அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் நிலையாக இருப்பான். சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. உலகம் மாத்திரமல்ல, இந்த அண்ட சராசரம், 7 வானம், 7 பூமி, பால்வெளி, சூரியன், நட்சத்திரம் அனைத்தும் அழிந்துவிடும். அல்லாஹு தஆலாவாகிய நான் மாத்திரம்தான் நிலையாக இருப்பேன். ஆகையால் சகோதரர்களே, நிலையானவன் அல்லாஹ். அவன் நிலையாக வைத்திருக்கும் வாழ்க்கை தான் மறுமையுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் 100 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு எந்த பெயரும் கிடையாது. இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு பின்னால் நமக்கு எந்த பெயரும் கிடையாது. சூரத்து தஹ்ரில் அல்லாஹ் சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவனுக்கு பெயர் கூட இருக்கவில்லை. 50 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு என்ன பெயர்? இங்கே இருக்கக்கூடிய மூதாதையர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு ஒரு 80 வருடங்களுக்கு முன்னால் என்ன பெயர்? பெயர் சொல்லப்படாதவர்கள் நாம். இந்த உலகத்தில் நமக்கு பெயரை தந்தவன் அல்லாஹ். ஆலிம் என்ற பட்டத்தை தந்தவன் அல்லாஹ். முஃப்தி என்ற பட்டத்தை தந்தவன் அல்லாஹ். வியாபாரி என்ற பட்டத்தை தந்தவன் அல்லாஹ். தலைவர் என்ற பட்டத்தை தந்தவன் அல்லாஹ். சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால் நீங்கள் மௌத்தாகினாலும் உங்களுடைய பெயர்களை அல்லாஹ் வாழ வைப்பான். நீங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவில்லையா, நீங்கள் மரணித்ததோடு உங்களுடைய பெயரையும் அல்லாஹ் மண்ணுக்குள் புதைத்து விடுவார். அது யாராக இருக்கலாம். ஆகையால் நம்முடைய நோக்கம் மரணம், நம்முடைய நோக்கம் ஆகிரத், நம்முடைய நோக்கம் சொர்க்கம். உலகம் அல்ல நம்முடைய நோக்கம். நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல. உலகத்தின் தலைவர், உலகத்தின் சிறந்தவர். சகோதரர்களே, இன்றைய கடைசி கணக்கெடுப்பின்படி உலகத்தில் ஆக கூடையான பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் 13,30,00,000 மக்கள் இன்று வாழ்கிறார்கள் முஹம்மது என்ற பெயரோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே அந்த நாயகம்? எங்கே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்களை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? அவர்களை விட மேலானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? அவர்களுக்கு நிகரானவர், ஒப்பானவர், ஈடானவர், இணையானவர். அதான் முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொன்னார், ஃபாரசி மொழியில், பஅதஸ் ஹுதா பஸ்ரக்தூஹி கிஸ்ஸா முக்தஸர். யா ரசூலல்லாஹ், சுருக்கமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பின்னால் எல்லாமே நீங்கள் தான். அல்லாஹ்வுக்கு பின்னால் எங்களுக்கு எல்லாமே அவர்கள்தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எங்கே சகோதரர்களே? முடிந்து 1438 ஆண்டுகள் வந்துவிட்டது. சக்கராத்துடைய நேரம் புகாரியில் வருகிறது. துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை மனைவியுடைய மடியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் கூட சுமக்கவில்லை அந்த சீதேவியை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா லா அஸாலு அஜிது அலமத் தஆமில்லதி அகல்து பி கைபர். கைபர் போர் நடந்த நேரம் ஒரு யூத பெண்மணி நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை எனக்கு தந்தாள். அதை நான் கடித்ததற்கு பின்னால் அந்த ஆட்டிறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசியது.
யா ரசூலல்லாஹ், என்னிலே நஞ்சு போட்டிருக்கிறாள், என்னை சாப்பிட்டு விடாதீர்கள். ஆயிஷா, அன்று அந்த நஞ்சு என்னை பாதிக்கவில்லை, ஆனால் இன்று அந்த நஞ்சுடைய வேதனையால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாய் வெடிப்பதை போல் வருத்தமாக இருக்கிறது. யாருடைய சக்கராத்? உலகத் தலைவருடைய சக்கராத். சகோதரர்களே, பக்கத்தில் தண்ணீர் வாளி, அதில் கையை போட்டு தண்ணீரை அள்ளி தனக்கு மேல் ஊற்றி கொண்டு சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் வார்த்தை. நீங்கள் உலகத்தில் ஒரு ரூபாய் சம்பாதிக்காமல் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வந்து விட்டதா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் தான் விஐபி. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசக்கராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது, மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது. உயிருக்கு உயிரான தந்தை வாப்பா சக்கராத் வேதனையில் துடிப்பதை பார்த்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதை கண்ணால் பார்த்த அந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே? எவ்வளோ நேசமான வாப்பா. ஒரு பிரயாணம் போய் வந்தால் ஃபாத்திமா நாயகியுடைய முகத்தை பார்க்காமல் வீட்டுக்கு செல்ல மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகிறார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, வா கர்ப அபதா, வா கர்ப அபதா, என்னுடைய தந்தை படக்கூடிய கஷ்டமே, என்னுடைய தந்தை படக்கூடிய கஷ்டமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் வருத்தத்தோடு சொன்னார்கள், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். மகளே, உன்னுடைய வாப்பா படக்கூடிய கடைசி கஷ்டம் இதுதான். இதுக்கு பின்னால் அவர் சொர்க்கம் போகிறார். 23 வருஷமாக அவர் கல்லடி வாங்கி, சொல்லடி வாங்கி, ஏச்சு வாங்கி, பொய்யன் என்பதாக, சூனியக்காரன் என்பதாகவெல்லாம் பெயர் வாங்கினார். எதற்காக? இந்த முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இன்று முஸ்லீம்களாக வாழ்வதற்காக. உலகத்தில் இந்த மிம்பரில் நிற்கும் போது யாராவது ஒருவர் எழும்பி ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னால் எவ்வளோ கேவலம் சகோதரர்களே, எவ்வளோ கேவலம். அல்லது இந்த மிம்பரில் வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய யாரை பார்த்தாவது நான் பேரை சொல்லி தப்பாக பேசினால் அவனுக்கு எவ்வளோ கேவலம். உயர்ந்த தலைவருக்கு கல்லால் அடிப்பதென்றால் தாயிஃப் போன உங்களுக்கு தெரியாதா? அந்த தாயிஃபில் எங்கேயாவது செங்கல்லை கண்டிருப்பீர்களா நீங்கள்? தண்ணி கொங்கிரீட் கல், கல்லு மலை, அடிவாங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி மக்காவுடைய மலைகளை எல்லாம் கொண்டு வந்து நான் நசுக்க போகிறேன் இந்த பாவிகளை. வேண்டாம் ஜிப்ரீல், வேண்டாம். இவர்களுக்கு மார்க்கம் விளங்காட்டியும் பரவாயில்ல, பின்னால் வருபவர்கள் இஸ்லாத்தை ஏற்கட்டுமே. அந்த தாயிஃப் வாசிகளால் தான் இன்று இலங்கை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சாதித்து விட்டு இன்று கபரில் எத்தனை வருடங்களாக முஸ்லிம்களாக உலா வந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இஸ்லாத்துக்கு நாங்கள் செய்தது என்ன? அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்தது என்ன? இன்று நாங்கள் கண்ணை மூடி கபருக்குள் படுத்தால் யோசித்து பாருங்கள், எங்களால் உருவாகிய பள்ளிகள் எத்தனை, எங்களால் உருவாகிய மதரசாக்கள் எத்தனை, எங்களால் உருவாகிய தொழுகையாளிகள் எத்தனை, எங்களால் பாவத்தை விட்டவன் எத்தனை, எங்களால் பள்ளிவாசல்களை ஹயாத்தாக்கியவர்கள் எத்தனை. இந்த லிஸ்ட் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக கபரில் தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். நீங்கள் உலகத்தை தேட வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வை தேடுவோம் வாழ்வதற்கு முன்னால். மௌத்தாகினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கிவிட்டு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாராம், அத்தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி துராப். ஏ அனஸே, என்னுடைய வாப்பாவுக்கு மேல மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? 10 வருடம் கிதுமத் செய்தவரை பார்த்து கேட்ட கேள்வி. வாயடைத்து நின்றார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் போனதுக்கு பின்னால் என்னுடைய மனைவி தகப்பனுடைய கபரடியில் போனார். ஒரு பிடி மண்ணை அள்ளி பார்த்தா அந்த மண்ணிலிருந்து கஸ்தூரி வாசம் அடிக்குதான்.
சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி வவாலியா. யார் என்னுடைய வாப்பாவுடைய கபரு மண்ணை மோந்து பார்க்கிறானோ அவன் கியாமத் நாள் வரைக்கும் வேற எந்த வாசத்தை மோர தேவையில்லை. ஏன்? கஸ்தூரி வாசம் அடிக்குது. உலகத்தில் சாதித்து விட்டு மௌத்தானவர். சுப்பத் அலைய மசாயிபு, என்ற வாப்பா மௌத்தாகியதால் எனக்கு வந்த கஷ்டம். லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதுன லயாலியா, எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் பகலெல்லாம் இரவாக மாறும். வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாதங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் 6 மாதங்களில் ஒரு தரம் கூட சிரிக்கலையா? சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், தீனில் சாதிக்க வேண்டும். கேவலம் 10,000 ரூபாய் சல்லிக்காக நமக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பம் இஸ்லாத்தை விட்டு போகும் காலம் இது. 10,000 ரூபாய் சல்லியால் கொழும்பில் வாழக்கூடியவர்களால் 10 நாளைக்கு டீ குடிக்கலுமா? சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் கொழும்பில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டுமா? 10,000 ரூபாய் கேவலம். சகோதரர்களே, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில், ஊர் பேர் சொல்வது முறை அல்ல, இந்த அளவுக்கு இஸ்லாம் நாயகம் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த மார்க்கம் நமக்கு இவ்வளோ கேவலமாகிவிட்டதா? இவ்வளோ கேவலமாகிவிட்டதா? சகோதரர்களே, ஆகையால் என்ன காரணம் தெரியுமா? இதற்கெல்லாம் அடிப்படை அல்லாஹுடைய மோகம் இல்லை, ஆகிரத்துடைய மோகம் இல்லை. கேவலம் நாளைக்கு மௌத்தாகினா இன்றைக்கு எங்களை விட்டு போகக்கூடிய இந்த துனியா நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது. ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ், யார் அப்துல் அசீஸ்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி கிதாபுல் இல்மில் எழுதுறாங்க, இந்த உலகத்தில் நமக்கு தெரியும் இமாம் புகாரிய, இமாம் முஸ்லிம, இமாம் திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத், இவர்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள். ஆனால் உலகத்தில் முதலாக ஹதீஸை தொகுத்தவர் யார்? இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் கட்டளை போட்டார், நீங்கள் ஹதீஸ்களை தொகுங்கள். அமரனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் பிஜம்இ சுனன். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி முதலாக ஹதீஸை தொகுத்தார். சொல்றார், ஃபகதப்னாஹா தஃப்தரன் தஃப்தரன், ஏடு ஏடாக ஹதீஸ்களை நாங்கள் தொகுத்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேத்தியின் மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். சகோதரர்களே, அது மாத்திரமா 33 உஸ்தாதுகளிடம் படித்தவர். அதில் 8 பேர் பெரும் சஹாபாக்கள், 25 பேர் தாபிஈன்கள். சஹாபாக்களுக்கு இமாமத் செய்தவர், சஹாபாக்களுக்கு இமாமத் செய்தவர். மனைவி சுப்ஹானல்லாஹ், சாதாரண மனைவி அல்ல. பின்துல் ஹலீஃபதி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா வ உக்துல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபத்து ஸௌஜுஹா. மனைவி ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக், அவட வாப்பா அப்துல் மலிக் பின் மர்வான், அவர் ஒரு ஜனாதிபதி. அவருடைய வாப்பா மர்வான் இப்னுல் ஹக்கம், அவர் ஒரு ஜனாதிபதி. கூட பிறந்த நானாமார் வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், யஸீத் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், 4 பேரும் ஜனாதிபதி. மாப்பிள உமர் இப்னு அப்துல் அசீஸ் 41 நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி. பெருநாள் தினம் சகோதரர்களே, பொம்பளை பிள்ளைகள் வந்து சொல்லுது, வாப்பா நாளைக்கு பெருநாள், கதன் அல் ஈத் வலைஸ இந்தனா சியாபுன் ஜதீதத்துன் நல்பஸுஹா. ஆனால் புதுசாக உடுப்பதற்கு உடுப்புகள் நம்மிடம் கிடையாது. இப்போ 2 கிழமைக்கு முன்னால் போன பெருநாளை கொஞ்சம் கற்பனையில் எடுங்கள். எத்தனை பேர் இங்கே இருப்பார்கள் மனைவிக்கு 2 லட்சம் செலவழித்து உடுப்படுத்து கொடுத்தவர்? எத்தனை பேர் இங்கே இருப்பார் குடும்பத்துக்கு 5 லட்சத்துக்கு மேல் செலவழித்து உடுப்படுத்து கொடுத்தவர்? 41 நாடுகளை ஒரே தடவையில் ஆண்டவருடைய குடும்பம்
உடுப்பு இல்லாம இருக்குது. வாப்பா சொல்லல, ராவைக்கு போய் எடுத்தாரேன். சொன்னாராம், யா பனாதி, ஏ என்னுடைய அருமை பிள்ளைகளே, லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத் வலக்கின்னல் ஈத லிமன் காஃப யௌமல் வஈத். சொன்னாராம், புது உடுப்பு உடுக்கிறதல்ல பெருநாள், நீ ஆகிரத்தை பயந்து உலகத்தில் வாழ்கிறாயா, அந்த நாள் உனக்கு பெருநாள். சகோதரர்களே, இன்று வரைக்கும் அழியாத பெயர் 7வது 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெயர் எடுத்தார். எதனால்? பணத்தால், பலத்தால் அல்ல சகோதரர்களே. ஆகையால் வாழக்கூடிய காலம் அல்லாஹ் போட்ட பிச்சைதான் இந்த வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பள்ளிவாசல்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட காணிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ மதரசாக்களுக்கும் வக்ஃப் செய்யப்பட்ட காணிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ இஸ்லாமிய வக்ஃபுகளுடைய நன்மையும் யாருக்கு தெரியுமா போகும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் போகும். ஏன்? சஹீஹுல் புகாரில வருது, இந்த உலகத்தில் முதலாக இஸ்லாத்தில் வக்ஃப் செய்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நிபந்தனை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால், அல்லா யுபாஅ அஸ்லுஹா, இந்த காணி ஹைபர் யுத்தத்தில் கிடைத்த காணி, இது விற்கப்படாது, இது ஹதியாவாக கொடுக்கப்படாது, இது வாரிசாக யாருக்கும் செல்லாது, இது அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் என்று கொடுத்தார். அன்றிலிருந்து ஆரம்பமாகிய வக்ஃப் இன்று உலகம் முடியும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யார் உருவாக்கியது? யார் உருவாக்கியது? சகோதரர்களே, முழு உலகத்திலையும் 3/2 பகுதியை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றியது யார்? 10 வருடங்களில் உலக வரலாறை தலைகீழாக பிரட்டியவர் யார்? யார் சகோதரர்களே? யார்? ஆனால் மௌத்தாகிறார் கடனோடு. மௌத்தானது கடனோடு. மஸ்ஜிது நபவிக்கு போனீங்கண்டா 17ஆம் நம்பர் கேட், 17ஆம் நம்பர் கேட்டில் போட்டிருக்கும் பாபு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயில். அந்த கேட் இருந்த இடத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு இருந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அதுக்கு உமர் கேட் என்று வைக்கிறது பொருத்தம் இல்லையாம். பாபு கபாயி தெய்னி உமர், உமருடைய கடனை அடைத்த வாயில் என்றுதான் எழுதணுமாம். ஏனென்றால் அந்த ஊட்ட வித்து மௌத்தானதுக்கு பின்னால் அவருடைய கடனை அடைத்தார்கள். இன்றைக்கு ஒரு நாட்டை ஆண்டுட்டு அவர் போனா அவருடைய பரம்பரை 100 பரம்பரை வாழலாம், பணக்காரன். உலகத்தில் செய்ததெல்லாம் என்ன சகோதரர்களே? சாதித்ததெல்லாம் என்ன? உலகத்தில் ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்கியது யார்? குர்ஆனை முதலாக தொகுத்தது யார்? சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாக தராவீகை ஜமாத்தாக கொண்டது யார்? இன்றைக்கு போன நோம்புல தொழுத முழு உலக தராவி ஜமாத்துடைய நன்மை யாருக்கு? இதுதான் சாதனை. இதை பார்த்து ஆசைப்படுங்க. வஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அல்லாஹ் சொல்றான், ஏ போட்டி போடக்கூடியவர்களே, சொர்க்கத்தை அடைவதற்காக போட்டி போடுங்கள். பயப்படக்கூடியவர்களே, நீங்கள் துனியாவில் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். தக்பீரை கட்டினால் அல்லாஹ்வுடைய பயம், மிம்பரில் ஏறினாலும் அல்லாஹ்வுடைய பயம், கடை வீதியில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம், ஆகிரத்துடைய சிந்தனை. இப்படி வாழக்கூடியவர்களா நாம்? பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் நம்மளை சிரித்த முகத்தோடு மௌத்தாக்குவார். சஹீஹ் இப்னு ஹிப்பான் வருது ரிவாயத், சஹீஹான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா என்ற சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தூங்கிக் கொண்டிருந்த என்னுடைய கணவர். இதெல்லாம் நமக்கு பாடம். இன்றைக்கு இருக்கிற நாம எத்தனை தரம் நம்முடைய பாவத்தை நினைச்சு அழுதிருப்போம். உலகத்தில் பரிசுத்தமானவர்கள் யாரும் அல்ல, பாவம் செய்யாதவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். எவ்வளோ பாவம், எவ்வளோ தவறு, கண்ணால, காதால, வாயால, பள்ளிக்கு வெளியே, நோம்போடு நோம்பு இல்லாம
நமக்கு மறந்திருக்கலாம். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்ட சிசிடிவில ஒன்றுமே டிலீட் ஆகாது, ஒன்றும் டிலீட் ஆகாது, எல்லாம் சேவ். அதுக்கு அந்த மெமரி பவர் போதாது, அது டிலீட் ஆகும், அதை புதுசாக மாற்றணும். இல்லை சகோதரர்களே, நமக்கு மறக்கலாம், அவனுக்கு மறக்குமா? ஆனால் உண்மையாக தௌபா செய்தால் அல்லாஹ் டிலீட் பண்ணுவான். ஹதீஸில் வந்திருக்கு. ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நேரம் போகுது. சகோதரர்களே, தக்பீரை கட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, போர்வையில் பக்கத்தில் தூங்கி இருந்தவர் திடீரென்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஈனி அத்தஅப்பது லிரப்பி. ஆயிஷா, கொஞ்சம் என்ன உர்ரியாம்மா, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் தக்பீர் கட்ட போறேன். இரவு நேரம். சரி, விட்டேன். சொன்னேன், யா ரசூலல்லாஹ் உஹிப்பு குர்பக, நீங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம், இருந்தாலும் வ உஹிப்பு மா சர்ரக, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்கள், அதுவும் எனக்கு விருப்பம். உடனே எழும்பினார், வுது செய்தார், தக்பீரை கட்டின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. எதிரின் வரைக்கும் உடுப்பெல்லாம் நலைய ஆரம்பித்தது. மீண்டும் அழ ஆரம்பித்தார். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, மீண்டும் அழ ஆரம்பித்தாங்க. அழுது அழுது தாடியெல்லாம் தொப்பாக மாறியது. மீண்டும் அழ ஆரம்பித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நிலமெல்லாம் ஈரமாக மாறியது. சொல்றாங்க, அழுது முடிகிறதுக்கு முன்னால், ஒரு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் சுபஹு தொழுவைக்கு அதான் சொல்வதற்கு பிலால் வந்து விட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ரக்காத் தொழுகிறதுக்குள்ள இவ்வளோ அழுகை. தக்பீரை கட்டி கொஞ்சம் இமாம் நீட்டினா போதும், அவரை இருக்க விட மாட்டான். யோசிச்சு பாருங்க, தொழுகை யாருடைய தொழுகை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை. இன்னைக்கு நாம தக்பீரை கட்டினா விசா இல்லாம, டிக்கெட் இல்லாம, ஏர்போர்ட் இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம கனடால இருந்து PNG வரைக்கும் போய் வாரான். ஏன்? தொழுகையில் ஓதக்கூடிய ஓதல்களுடைய அர்த்தம் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தெரியாது, கருத்துகள் தெரியாது, குர்ஆன் படிக்கல, என்ன எல்லாம் படிச்சாச்சு, எத்தனையோ டாக்டரேட்டுகள் முடிச்சாச்சு, ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் தெரியாது. எந்த முகத்தை வைத்து அல்லாஹ்வை சந்திப்பது? எந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வின் உதவியை இறக்குவது? அதே அல்லாஹ் தானே அன்று இருந்தான். சஹாபாக்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழையை இறக்கிய அல்லாஹ் இன்றும் அதே அல்லாஹ், அன்றும் அதே அல்லாஹ், என்றும் அதே அல்லாஹ். ஆனால் அன்று இருந்த முஸ்லிம்கள் இன்று இல்லை. 313 முஸ்லிம்களால் 5000 மலக்குமார்களை பத்ரு களத்தில் இறக்க முடியும் என்றால், தெமட்ட கொடையில் இருக்கிற 1000 10,000 முஸ்லிம்களால் ஒரு மலக்கை இறக்க இயலாதா? இறக்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வோடு நாம் நெருங்கணும். ஆகையால் உலக வாழ்க்கை குறுகியது, அற்பமானது, சொற்பமானது. வாழக்கூடிய நாம் சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வோம், பாவங்களை விடுவோம், ஹராத்தை விடுவோம். நமக்கு அமைந்திருக்கக்கூடிய சூழல்கள் சில நேரம் பாவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், நான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வை நம்பியவன் நான் முஸ்லிம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தை சேர்ந்தவன். நான் நினைத்ததை போல எல்லாம் எனக்கு வாழ முடியாது. அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படித்தான் நான் வாழுவேன். நியத்து வையுங்கள், அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் வழிகளை திறந்து தருவான். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சமூகத்தை பற்றி கவலைப்படுங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் தொழாமல் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாவம் இது! எத்தனை வாலிபர்கள் இன்றும் போதையிலையும் குடியிலையும் ஐஸ்லையும் நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஹுத்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும் தெரியும், அவரோடு இருக்கக்கூடியவன் எத்தனை பேர் இதில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான், இதில் மாட்டிக்கொண்டு வெளியே வரையிலாம இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய ஹராம், எவ்வளோ பெரிய குற்றம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தரம் குடிச்சா, முஸ்னத் அஹ்மது இப்னு மாஜால வார சஹீஹான ரிவாயத்,
ஒரு தரம் குடிச்சா 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தரம் குடிச்சா, தௌபா செஞ்சா சரி மன்னிப்பானாம் அல்லாஹ். 2வது தரம் குடித்தால் அல்லாஹ் திரும்பவும் 40 நாளுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். திரும்ப தௌபா செஞ்சா திரும்பவும் மன்னிப்பான். 3வது தரம் குடித்தார், 3வது தரம், ஒரு தரம் குடித்தால் 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இது நான் சொல்றதல்ல, ஹதீஸ்ல உள்ளது. அதையும் சொல்லிக் கொள்ளணுமே சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது தரம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானாம். ஆனால் 4வது தரம் செய்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால். தீனத்துல் ஹபால் என்ற ஜூஸை குடிப்பாட்டாம அல்லாஹ் விட மாட்டானாம். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இன்னது தீனத்துல் ஹபால். தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? சொன்னார்கள், நரகவாதிகளுடைய புண்களில் இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலத்தையும் அல்லாஹ் குடிப்பாட்டுவான். யாருக்கு விருப்பமோ குடிக்க சொல்லுங்கள். யாருக்கு நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிக்க விருப்பமோ அவனை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்கள். சகோதரர்களே, ஒரு அற்ப சல்லிக்காக, பணத்துக்காக, காசுக்காக நம்முடைய வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானே, எவ்வளோ பெரிய பாவம் இது! எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு இது! எவ்வளோ பெரிய ஹராம் இது! ஆகையால் நீங்க எந்த பெரிய கவுன்சிலரை கொண்டு வந்தாலும், யாரை கொண்டு வந்தாலும், என்ன விஷயங்கள் செய்தாலும், என்று வரைக்கும் அல்லாஹுடைய பயம் அவனுடைய கல்புக்குள் வரவில்லையோ அது வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். நீங்க 10 வருஷம் போய் ஜெயிலில் போட்டுட்டு 11வது வருஷம் வெளியெடுத்தாலும் வந்து குடிப்பான். அவனை திருத்துவதற்குரிய உண்மையான முறை என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க, உலமாக்கள்கிட்ட கொண்டு வாங்க, அல்லாஹ்ட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்ட அச்சத்தை கொடுங்க, ஹராம் ஹலாலை விளங்கப்படுத்துங்க. அல்லாஹ் நாடினால் அவன் திருந்தலாம். ஆகையால் சகோதரர்களே, சமூகத்தை பற்றி கவலைப்படுவோம், நாம் நம்மை பற்றி கவலைப்படுவோம், நாமும் நேரான வழியில் செல்லுவோம், சமூகத்தையும் நேரான வழியில் செலுத்துவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாறுவோம், பாவங்களை விடுவோம், ஹராம்களை விடுவோம், ஹலாலான வாழ்க்கையை வாழுவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாறுவோம். நாம் மௌத்தாகும் போது சிரித்த முகத்தோடு மௌத்தாக வேண்டும். இதுதான் நோக்கம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார். மனைவி அழுகிறா, வா கர்பாம் வா ஹுஸ்னா, எனக்கு வந்த கவலையே, என்னுடைய மாப்பிள்ளை சக்கராத்தில் இருக்கிறார். மாப்பிள்ளை சொன்னாராம் சக்கராத்தில் இருந்து கொண்டு, வா ஃபர்ஹா, எனக்கு வந்த சந்தோஷமே. நமக்கு சக்கராத்தில் சந்தோஷம் வந்தா நாம சீதேவிகள். சந்தோஷமா? ஓ சந்தோஷம். கதன் நல்கல் அஹிப்பாங் முஹம்மதன் வ ஸஹ்பா. நானேன் கவலைப்படணும்? நான் மௌத்தாகினா சந்திக்க போறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மௌத்தாகினா சந்திக்க போறது அல்லாஹ்வை, சஹாபாக்களை. நானேன் கவலைப்படணும்? சந்தோஷமாக நான் மௌத்தா போறேன். எவ்வளோ வெற்றி சகோதரர்களே! ஆகையால் சிரித்த முகத்தோடு மௌத்தாக ஆசையா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இந்த உலகத்தில் வாழுவோம். நான் வாலிபர்களை பார்த்து குறிப்பாக பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கை எங்கே போனாலும், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய யங்ஸ்டர்ஸ், இந்த பீரியட் இருக்குதே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நீங்கள் நல்ல வழியில் செலவழித்தாலும் அதற்குரிய வழியை அல்லாஹ் திறந்து தருவான். தீய வழியில் செலவழிச்சிங்கண்டா ஷைத்தான் தாராளமாக வழியை திறந்து தருவான். ஆகையால் யாரோட சேர்றோம், யாரோட கூடுறோம், எங்கெங்க போறோம், யாரோட வாழ்றோம், யாரோட கூட்டாளித்தாரம் வச்சுக்கொள்றோம், யாரோட கண்டக்டுகள் வச்சுக்கொள்றோம், எல்லாத்திலையும் ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருங்க. நீங்கள் நல்லாக இருந்தால் எதிர்கால சமுதாயம் நல்லாக மாறும். நீங்கள் கெட்டுவிட்டீர்கள் என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை தலை தூக்க முடியாமலாகிவிடும்.
இதுதான் சுருக்கம். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டுவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நாங்கள் எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம். யா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் நீ அறிந்தவன். யா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் நீ அறிந்தவன். யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிப்பதற்கு வேறு இறைவன் கிடையாது. யா அல்லாஹ் வேறு ரப்புல் ஆலமீன் கிடையாது. யா அல்லாஹ் வேற ரஹ்மான் கிடையாது. யா அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் மன்னிப்பாயாக. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில பரிசுத்தமான மௌத்தை தருவாயாக. இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே, ஏகனே, யா அல்லாஹ் முழு உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக, வாலிபர்களை பாதுகாப்பாயாக, பெலஸ்தீனை பாதுகாப்பாயாக, கஸ்ஸாவை பாதுகாப்பாயாக, கஸ்ஸா முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. இரக்கமுள்ளவனே, அந்த கஸ்ஸாவை முஸ்லீம்களின் கையில் நீ மீண்டும் ஒப்படைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த கஸ்ஸாவை யா அல்லாஹ் ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, அமைதியான பூமியாக மாற்றுவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. மௌத்தாகுவதற்கு முன்னால் அந்த பள்ளி வாசலில் 2 ரகாத்துகளாவது தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் நமக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களின் கரத்தில் நீ ஒப்படைப்பாயாக. யா அல்லாஹ் எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ் கடைசி காலம் இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.